என்னது பரந்தூர் பறக்கிறாரா விஜய்? இப்பெல்லாம் டெவலப்மெண்ட் பேர்ல மக்களை ஒரு இடத்துல இருந்து டிப்ளமேட்டிக்கா துரத்தி விடுறது வழக்கமா போயிட்டுங்க. வில்லேஜ அழிச்சு விமான நிலையத்தை கெட்ட போறாங்களா? அப்படி அந்த விமான நிலையத்துக்கு எதிராக குரல் கொடுக்க அந்த விஜயும் இவங்க தடுக்கிறாங்களா? விடியல் அரசுடைய சனாதன மாடலும் விஜயுடைய பரந்தூர் பறக்கும் அரசியலும் தான். நான் உங்க தேவ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அறிக்கை மட்டுமே விடுற அரசியல் கட்சி, ட்வீட் மட்டும் பண்ற டுட்டோரியல் கட்சி அப்படின்னு சொன்னவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரிதான் விஜய் முதல் முறையா போராட்ட அரசியல் களத்துல கால் பதிக்க போறாரு. அப்படி அவர் போக போற கிராமம் தான் பரந்தூர். இங்க உள்ள மக்கள் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க ஒரு ஏர்போர்ட், அதாவது விமான நிலையம் கட்ட போறாங்க. இதை எதிர்த்து தான் அவங்களா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆதரவு கொடுக்க அனுமதி கேட்டே விஜய் ஒரு தனி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஏன் அப்படின்ற காரணத்தை பார்க்கலாம் வாங்க. இந்த போராட்டத்துக்கு அடிப்படையா அமைஞ்சது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல அரசாங்கம் ஒரு ஏர்போர்ட், அதாவது விமான நிலையத்தை கட்டணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க. இதுக்கு அவங்க 5600 ஏக்கர் விளை நிலத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதே இடத்துலதான் மொத்தமா 13 கிராமங்களும் இருக்கு. அப்படி இங்க ஏர்போர்ட் கெட்டப்பட்டா அந்த 13 கிராமத்துள்ள மக்களும் இடம் பெயரக்கூடிய ஒரு பரிதாப நிலை கூட வரலாம். அது மட்டும் இல்லாம சுமார் 6 லட்சம் மதிப்புள்ள ஒரு சென்ட் ஏரியாவுக்கு அரசாங்கமானது அல்ப பணமா 15,000 மட்டும் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு அரசாங்கம் ஒண்ணு பண்ணலாம், எங்களுக்கு பூச்சி மருந்து கொடுத்து கொன்னுடலாம் எங்களை அப்படின்னு விவசாயிகள் ரொம்ப உருக்கமா பதிவு பண்ணிருக்காங்க. இந்த திட்டத்தை எதிர்த்து தான் அவங்க கடந்த 998 நாளா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு 8 ஹவர்ஸ் வேலை முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? அப்படி நமக்கு வருமானம் பத்தலன்னா நம்ம பார்ட் டைம் வேலைக்கு ஈவினிங்க்கு போவோம். ஆனா இந்த மக்களுடைய பரிதாப நிலையை பாருங்க. அவங்களுடைய வேலைகளையும் பார்த்துட்டு இரவு சாயந்தர நேரத்துல ஒரு 7 மணில இருந்து 9-10 மணி வரைக்கும் பார்ட் டைமா அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷமா அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்தை சுத்தி 12 ஏரி, 17 குளங்கள், 18 குட்டைகள், அது மட்டும் இல்லாம 4ல் 1 பங்கு நீர்வளமா தான் இருக்குங்க. சோ இந்த விவசாயிகள் இதை இவ்வளவு அழுத்தமா எதிர்க்கிறதுக்கு வேற என்ன காரணம் இருக்க போகுது? ஆஸ் யூஷுவல் நம்ம கத்தி, பூமி இந்த மாதிரி படங்கள்ல உள்ள காரணம் தான். அதுக்குன்னு சினிமா உதாரணமா காட்டி நம்ம இதை அலட்சியமா சொல்ல போறது இல்ல. இவ்வளவு விழிப்புணர்வா படங்கள் எடுத்தும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தும் அரசாங்கம் இவ்வளவு அலட்சியமா மக்களுக்கு எதிரான இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சீமான் என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, G2 இவங்க ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு. இந்த ஏர்போர்ட் அந்த கிராமத்துல கட்டப்பட்டா இவங்களுடைய ஷேர், இவங்களுடைய வர்த்தகம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பள்ளிக்கூட கட்டுறது கூட உனக்கு துப்பு இல்ல, ஆனா இதுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வருது? அதே மாதிரி சீமான் மட்டும் இல்ல, இதே மாதிரி பல கட்சிகள் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. தாவிக கட்சி தலைவர் விஜய் அவரும் இதுல களத்துல இறங்குறதுனால இந்த பிரச்சனை இன்னும் சூடு பிடிச்சி எங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு விவசாயிகள் நம்பிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு தோல் கொடுக்கும் விதமா தான் விஜய் அவருடைய முதல் அரசியல் போராட்டத்தை தொடங்க போறாரு. இன் ஷார்ட் சொல்ல போறோம்னா அவருடைய அரசியல் பயணத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அவரு பயன்படுத்திக்க போறாரு. அதே மாதிரி அவரு கட்சி தொடங்கி இத்தனை மாசத்துல அவருக்கு பல தருணங்கள்ல காரணங்கள் அமைஞ்சுது இந்த மாதிரி விஷயத்துல கால் பதிக்கிறதுக்கு. ஆனா தொடை நடுக்கமோ இல்ல படை வீக்கமோ என்னமோ தெரியல, அவரு ரொம்ப அமைதிதான் காத்தாரு. இந்த மாதிரி நேரடியா அவர் களத்துல இறங்கி வரல. அது மட்டும் இல்லாம இது காரணமா அவர் கட்சி மேல எதிர்கட்சிகள் பல கருத்துக்களை விமர்சனமா வச்சாங்க. என்னன்னா இவர் அரசியல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றாரு, மக்களை களத்துல நேரடியா போய் சந்திக்க மாட்டேங்காரு, வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பாடம் எடுத்துட்டு இருக்காரு அப்படி இப்படின்னாங்க. ஆனா டிவி கட்சி சார்பா இதுக்கு அகெயின்ஸ்டா என்ன ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் என்னதான் இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் ஒரு பெரிய உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அவருக்கு இரு தரப்பு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அரசியல் ரீதியா சப்போர்ட் பண்றவங்களும் இருப்பாங்க, இன்னமும் அவர் ஒரு நடிகனா தன்னை ஒரு விஜயோட ரசிகனா பாக்குற ஒரு படையும் இருக்கும். அந்த மாதிரி அவர் நேர்ல போய் சந்திக்கும் போது ரசிகனா இருக்கிறவன் கொஞ்சம் தள்ளு முள்ளு பண்ணி, இப்ப ரீசெண்டா நம்ம கேள்விப்பட்ட ஒரு பெரிய கான்ட்ரவர்சி அல்லு அர்ஜுன் இஷ்யூ, அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. அப்படி நடந்துட்டுனா அநியாயத்துக்கு ஒரு உயிரிழப்பு ஏற்படலாம், இல்ல அவர் ரசிகரை இழக்க ஒரு வாய்ப்பு வரும். அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் இதை நல்ல ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அவர் கட்சி மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைப்பாங்க அப்படின்னு தான் இதை அவர் தவிர்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. ஆனா அரசியல் களமாச்சு ஒரு கட்டத்துல வடிவேல் சொன்ன மாதிரி நானும் ரவுடி தாண்டா பாத்துக்கோ அப்படின்னு இப்போ நானும் அரசியல்வாதி தாண்டா களத்துக்கு வரேன்னு சொல்லி அண்ணன் வராரு. ஆனா இதுக்கு பின்னாடியும் சில இன்னல்கள், சில சிக்கல்கள் அவர் சந்திச்சிருக்காரு. முதல்ல அவரு காஞ்சிபுரம் காவல் நிலையத்துல பாதுகாப்பு கருதி ஒரு அனுமதி கேட்கிறாரு. ஆனா நம்ம சொல்லல, உடனே இதுக்கு அனுமதி கொடுக்க விடல. ஆனாலும் டிவிகே கட்சியும் இந்த சந்திப்பு திட்டத்தை சுத்தமா கைவிடல. இந்த வாட்டி நீங்க கொடுக்காம போங்க, நாங்க களத்தில் இறங்குறதா அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த மிரட்டலுக்கு பயந்தோ என்னமோ தெரியல, அரசாங்கமும் காவல்துறையும் இதுக்கு ஒரு வழியா அனுமதி கொடுத்துட்டாங்க. முதல்ல டிவிகே கட்சி சார்பா எகனாபுரத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள வீனஸ் அப்படின்ற ஒரு கல்யாண மண்டபத்தை தான் அவங்க நடத்தவும் திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா சில பல தவிர்க்க முடியாத காரணத்தால இது தள்ளி போய்கிட்டே இருந்ததால ஃபைனலா அவங்க எகனாபுரத்துல உள்ள அம்பேத்கர் திடல்ல தான்
இதை நடத்த போறாங்க. விஜயுமே பாதிக்கப்பட்ட மக்களையும் சரி அந்த போராட்டக்காரர்களையும் இங்க இருந்துதான் சந்திச்சு உரையாடல் நடத்த போறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் வந்து பிரச்சாரம் அந்த ஓபன் பிரச்சார வேன் இருக்குங்க இல்லையா, அது மூலியமா தான் நேரடியா அவங்கள்ட்ட உரையாடல் பண்ணி அவங்க குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்க போறாரு அப்படின்னு. சோ இது எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் அம்மா, சொடல, சைமன் இந்த மாதிரி ஆட்களையே இந்த பிரச்சார வேன்ல பார்த்து பார்த்து அழுத்து போன விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தன்னோட ஆஸ்தான தலைவரான தளபதிய இந்த ஒரு வேன்ல பார்க்க எவ்வளவு பூரிப்பா இருப்பீங்கன்னு கண்டிப்பா எனக்கு புரியுது. இன்னும் சில மணி நேரம் தான் பொறுத்து இருக்க அவருடைய உரையாடல் நீங்க பார்க்கலாம். நல்ல வேலைங்க, அவர் பிரச்சார வேன்ல இதை செலக்ட் பண்ணது பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் அந்த கல்யாண மேடை இடத்தை வந்து செலக்ட் பண்ணிருப்பாருன்னா இதுவுமே ஒரு உள்கட்சி மீட்டிங் மாதிரி தான் அவர் நடத்திக்கிட்டாரு, மக்கள் குறை தீர்க்கிற மாதிரி ஒன்னும் தெரியல அப்படின்னு எதிர்கட்சிகள் இதுக்கும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருப்பாங்க. அங்க மனுஷன் எஸ்கேப் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள அவர் இந்த உரையாடலை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வரல. அநேகமா இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது கூட அவர் பேசி முடிச்சிருக்கலாம், இல்ல உரையாடல் நடத்திக்கிட்டு இருக்கலாம். இப்போ வந்த கூடுதல் தகவல் படி அவங்க ஏற்கனவே போலீஸ்காரங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனாலும் மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து கூடுதலா எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, அந்த அல்லு அர்ஜுன் கான்ட்ரோவர்சி மாதிரி இங்க எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்ற அவரு தெளிவா இருக்காரு. கட்சி ஆளுங்களும் தெளிவா இருக்காங்க. அதே தெளிவு அந்த இடத்துக்கு போக போற நமக்கும் வேணும். அவரை பார்க்கணும், பார்க்க முடியல, கூட்ட நெரிசல் ஆயிட்டுன்னா அங்கே நிக்க வேண்டாம். நம்ம பாதுகாப்பு முதல்ல நம்ம கையில தான், கிளம்பிருங்க. சோ விஜய் இதுவரைக்கும் அடிக்கடி சந்திக்காரு, இல்ல விட்டு விட்டு சந்திக்காரு. ஆனா அவர் சந்திச்சு அவர் பேசின களம் எல்லாமே அரசியல் களத்துல ஒரு பெரிய சூறாவளியை உண்டாக்கி இருக்கு, பல பிளவுகளை உண்டாக்கி இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் இன்னைக்கு பேச போற பேச்சு என்ன ஒரு பிரளயத்தை உண்டாக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அது சம்பந்தமான காணொலியும் எங்க யூடியூப் சேனல்ல வரும், கண்டிப்பா தவறாம பாத்துருங்க. இன்னைக்கு நடக்க போற அந்த போராட்ட களத்துல விஜய் என்ன பேச போறாரு, அவர் பேச்சு மூலியமா இதுவரைக்கும் அவர் நிகழ்த்தின சில மாற்றங்கள் மறுபடியும் நிகழுமா, உங்களுக்கு என்ன தோணுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்றீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன்.